எங்கள் அப்பா ரமேஷ்குமார் டீ கடை தான் வச்சுருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப டீ கடைக்கார பையன் அப்படின்னு மாதிரி நிறைய பேச்செல்லாம் வரும். டீ கடைக்கார பையன் இல்லை. இப்போ எங்கள் அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரோட அப்பா. டீ கடைக்கார பையன் அப்படின்னு இல்லை. இந்த வார்த்தை சாருங்கிற வார்த்தை நான் வாங்கணும். எல்லாத்தையும் பார்க்குறவங்க நீ சாருன்னு சொல்லணும். சார் அந்த மரியாதை சம்பாதிக்கணும். படிங்க, எல்லாத்தையும் படிங்க. உங்க எல்லாரையும் முடியும். I would like to call Rahul Kannan. SSC இனுடைய MTS எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். கம் டு தி ஸ்டேஜ். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோட அவரை நம்ம வரவேற்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள். That's a great honor for your dad. இதுவரை நம்ம சக்சஸ் மீட்டில் நடக்காத ஒரு விஷயம் மெடல் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது. ஐ அப்ரிஷியேட் யூ ரியலி. எஸ், ஒரு ரேம்ப் வாக் சார், ஃபேமிலியோட ஒரு ரேம்ப் வாக். ஸோ அப்பா கிட்ட சில வார்த்தைகள். இதுவரை நாங்கள் ஒரு 3 இடத்துல சக்ஸஸ் மீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களை பார்த்துட்டோம். எந்த மாணவனுமே அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க எல்லாரும் அப்புறமா. பட் டைரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு போடுங்க, அவர் நடக்கட்டும், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பையன் எப்படி இருக்குது பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பேச்சே வரல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு கூட நல்ல விஷயத்த பேசுங்க. இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்ன உடனே என்ன மன ஓட்டங்கள் உங்களுக்கு? முதல் நான் தான் கை தட்டினேன். கை தட்டிட்டீங்க அப்படியே பக்கத்து. ரொம்ப சந்தோஷத்தில் கை தட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தம்பி கிட்ட டோன்ட் கெட் டூ எமோஷனல். எஸ், எங்கள் அப்பா ரமேஷ்குமார் டீ கடை தான் வச்சுருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப டீ கடைக்கார பையன் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்செல்லாம் வரும். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், இப்போ இல்லை. சும்மா பண்ணால் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு எங்கள் அப்பாவோட சிஸ்டர் கேட்டாங்க. டீ கடைக்கார பையனுக்கெல்லாம் தர முடியாது. இப்போ எங்கள் அப்பா டீ கடைக்கார பையன் இல்லை, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரோட அப்பா. இப்போ நான் MTS கிளியர் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து CGL 2022 எழுதியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் OBC கேட்டகரி. ஸோ 294 கட் ஆஃப் வச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் போஸ்ட் எடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் சக்ஸஸ் மீட்டில் நான் ஒரு CGL ஆஃபீஸராக நான் வந்து இங்கே நிற்பேன். கண்டிப்பாக நிற்பேன். மார்க் வச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வந்து நிற்பேன். ஸோ அவங்க பார்க்கும்போது இப்போ இனிமேல் அவங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போயுமே வந்துட்டு இப்போ என்ன டீ கடைக்காரன் வச்சிருந்தாலுமே அவர் டீ கடைக்காரன் இருந்தும் என்னை ஒரு ஆஃபீஸர் ஆக்கியிருக்காரு. அப்போ எப்படியுமே எனக்கு பெருமை தான். ஸோ இந்த அவார்டு நான் வாங்கினா சரியா இருக்கு. அதனால தான் அப்பாவே வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்பா வாங்க சொல்லிட்டேன். எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் இருக்கும் ஒரே கேள்வி, என்ன எப்படி நம்ம வாங்குறது? என்ன எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு. அந்த கேள்விக்கான பதிலுமே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்? அதான் அந்த கேள்வி தான் பதில். அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஆயிடலாம். எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு, நம்ம எப்படியாச்சும் ஒரு நல்ல பொசிஷனில் போகணும். அப்போ தான் நம்ம அப்பாவை கெத்தான் நம்ம வெளியே நிப்பாட்ட முடியும். எங்கள் அம்மாவுமே டீ கடையில் வேலை பார்க்குறாங்க. டீ கடையிலையும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து என்னை படிக்க, வீட்டில் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் படிச்சுட்டே இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன். எங்கள் வீட்டில் நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன். அவங்கள்டலாம் பேசும்போது எதுனா என்ன அப்படி தான் பேசுவேனே. அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவன் வந்து படிக்கிறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாலிட்டி அப்படி இருக்கான் அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு அதே மேலே நம்பிக்கை. 2021 கஷ்டப்பட்டு அவங்க வந்து 4 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி நீ இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு ரெண்டாவது நான் வந்துட்டு இல்லைம்மா நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை நம்பி படிக்க வச்சாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அப்பா அம்மா தான். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கிற பையன் தான். ஸோ அது நம்ம படித்தோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா முன்னே பண்ண எல்லாருமே வந்துட்டு அந்த 12th எக்ஸாம் முடிச்சானே அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் எடுக்கிறவங்க பேசுவாங்க, நான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு படிக்கிறேன். அது வந்துட்டு என்னடா எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மை நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது தெரியுது அவங்க சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அந்த அப்பா அம்மா அப்படின்றது உண்மைதான். நம்ம நிற்கும் போது தான் தெரியுது, ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், சும்மா மனப்பாடம் பண்ணிட்டுலாம் அவங்க ஒப்பிக்கல, உண்மையிலே அவங்களோட எஃபர்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது இப்போ புரியுது. கண்டிப்பாக இன்னும் மேலே MTS அதுக்கப்புறம் CGL கிளியர் பண்ணிருப்பேன். CGL கிளியர் பண்ணி நிப்பாட மாட்டேன், மேலே போயிட்டே இருக்கணும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு மேலே போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல IRS கேட்டர் வரைக்கும் போகணும், அதான் என்னோட எய்ம். IRS கேட்டர் வரைக்கும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். CBDT தான் என்னோட மெயின் எய்ம், அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே நம்மளை வந்து அவரை வந்து இந்த மாதிரி டீ கடைக்காரன் அப்படின்லாம் பேசினா இல்லை. இனிமேல் வந்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப சாருன்னு தான் என்னை கூப்பிட்றாங்க, அவளையும் சாருன்னு கூப்பிடுவேன். சார் இருக்காங்களா அப்படின்னு அந்த வார்த்தை, அந்த சாருன்ற வார்த்தை நான் வாங்கணும். எல்லாருமே என் பார்க்குறவங்க என் சாருன்னு சொல்லணும். டீ கடைக்கார மயன் அப்படின்லாம் இல்லை. சார் சொல்லுங்கள் சார், அந்த மரியாதை சம்பாதிக்கணும். படிங்க, எல்லாருமே படிங்க, உங்கள் எல்லாரையும் முடியும். எல்லாருமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிங்க, உங்களுக்கும் பெருமை, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் பெருமை, மறந்துடாதீங்க. Sir, thank you so much, sir. And your son made you proud.
இங்கே வந்து தம்பி உண்மையிலே வந்து படிப்புலேயும் ஹீரோ, நீங்களே ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் 1 மணி நேரம் நாங்கள் பேசுகிறது 3 நிமிஷத்தில் பேசி முடிச்சிங்க. கிரேட், சல்யூட் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கண்டிப்பாக யூ வில் பிகம் அன் IRS ஆஃபீஸர். யூ கேன் ரைட் UPSC, யூ வில் கிளியர். Definitely. Congratulations. And now please honor your parents. என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே, என்னை விட உயரத்தில் பறந்து சிகரத்தோட என் பாரத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக பூ பூத்து சிரிக்கின்றதே, எங்கே எங்கே என்று தினந்தோறும். Thank you so much, ma. Thanks, brother. Thanks a lot. So இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் IRS ஆஃபீஸரா நம்மளுடைய ராகுல் கண்ணனை நம்ம பார்க்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. வெரி குட். எஸ், பையன்னா இப்படி இருக்கணும். he is going to be an inspiration for many of us. Thank you. ஒரு நல்ல பையனை வளர்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.